இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை வாராந்தம் வாஞ்சியோடு நடாத்தும் விறுவிறுப்பான அரை மணி நேர நிகழ்ச்சி இது. விவாத மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்துச் செல்லுகின்றோம். விவாத மேடை தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூலம் கலை மற்றும் வர்த்தக பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலாருக்கும் பிரத்யேகமாக காப்போத உயர்தர கல்வியுடன் HND சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பையும் சமகாலத்தில் வழங்கும் இலங்கையின் ஒரே உயர்கல்வி நிறுவனம் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாட போதனை, உணவு, தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான ரம்மியமான சுற்றுச்சூழல். பாடநெறியை தொடரும் அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணனி ஒன்று இலவசம். பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல. தொலைபேசி இலக்கம் 077-419-1212. நல்லது. இன்றைய போட்டியில் பங்கேற்கும் அணிகள் யார் என்று நீங்கள் அறிய ஆவலாக இருக்கின்றீர்கள். என் வலப்புறமாக இருக்கின்ற அணி கண்ணத்தொட்ட சுலைமானியா கல்லூரி அணியினர் இருக்கின்றார்கள். அதே போல என் இடப்புறமாக இருக்கின்ற அணி கராகொட முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர். சரி, இவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன என்று பார்க்கலாம். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அதிகம் செல்வாக்கு செலுத்துபவர்கள் கல்வியலாளர்களா செல்வந்தர்களா என்பதுதான் இன்றைய விவாத தலைப்பு. அந்த வகையிலே சுலைமானியா கல்லூரி எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அதிகம் செல்வாக்கு செலுத்துபவர்கள் செல்வந்தர்கள். அப்படித்தானே? ஆமாம், இல்லை, அது கல்வியலாளர்கள் என்று வாதிட வருகின்ற அணி கராகொட முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர். நல்லது. இனி இன்றைய நடுவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே சுயாதீன தொலைக்காட்சியின் தமிழ் செய்தி பிரிவின் முன்னாள் உதவி முகாமையாளர், சிரேஷ்ட ஊடகவியலாளர் சத்திக் ஹனிஃபா அவர்கள் இருக்கின்றார்கள். அதேபோல் ஓய்வு பெற்ற அதிபரும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனத்தின் அதிபருமான ஜனாப் SHM நசார் அவர்கள் இருக்கின்றார்கள். ஓய்வு பெற்ற அதிபர் எங்களுடைய நியாசர் அவர்களும் அங்கே இருக்கின்றார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவையின் முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம் சார் இருக்கின்றார். எங்களுடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் AKIM தில்ஷாத், அவரோடு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் A முகமது ரலீம். வரக்காப்புளையில் அமைந்திருக்கின்ற இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனம் எங்களுக்கு பிரதான அனுசரணை வழங்குகிறது. அந்த வகையில் அந்த நிறுவனத்தின் ஸ்தாபக தந்தையாக இருப்பவர் ஜமால் ஹுசைன். அவர் எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே குறிப்பிட வேண்டும். அவரோடு அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலே வரவேற்றுக் கொண்டு உங்களை விவாத மேடை நிகழ்ச்சிக்கு அழைத்துச் செல்ல இருக்கின்றோம். சரி, இன்றைய நாணய சுழற்சியின் படி தலைப்பை தெரிவு செய்தவர்கள் நான் நினைக்கின்றேன் கண்ணத்தொட்ட சுலைமானியா கல்லூரி அணியினர். எனவே அணியின் தலைவிக்குத்தான் முதலில் சந்தர்ப்பம். அவரை அழைக்கின்றோம். MR மஹிஷா. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அதிகம் செல்வாக்கு செலுத்துபவர்கள் செல்வந்தர்கள் என்ற அடிப்படையிலே விவாதம் புரிய இருக்கின்றார். நல்லது. அது கண்ணத்தொட்ட சுலைமானியா கல்லூரி அணியின் தலைவி மஹிஷாவின் வாதம். இனி இவரை எதிர்த்து வாதிட வரும் கராகொட முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி ஷீமாவுக்கு சந்தர்ப்பம். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அதிகம் செல்வாக்கு செலுத்துபவர்கள் கல்வியலாளர்கள் என்ற வகையிலே வாதிட வருகின்றார். அவருக்கு சந்தர்ப்பம். எதிரணி சகோதரி கூறினார், நாசா, தொழில்நுட்பம்,
என்று பல்வேறு விடயங்களை கூறினால் அதற்கு செல்வத்தை கொண்டா செல்கின்றார்கள். அறிவு அறிவு என்பது ஒரு மனிதனின் முக்கிய விடயம். அறிவு இல்லாமல் ஒரு நொடி பொழுதும் நகர முடியாது. காரணம், உங்கள் செல்வத்தை வைத்து உங்களால் நகர முடியுமா? ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு செல்வம் போதுமா? இல்லை, கல்வி வேண்டும். ஒரு செல்வந்தரை எடுத்துக்கொள்வோம். அவர்களின் விடயங்கள், அவரது கணக்கியல் போன்ற அதிக விடயங்களை, அவர்களின் பணத்தை வைத்தா செல்வம். அவர்களுக்கு அறிவியல், அவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு அதிகம் கல்வியாளர்களே தேவைப்படுகின்றனர். இன்னும் கூற போனால் எல்லா துறைகளுக்கும் ஆணிவேராக இருப்பவர்கள் கல்வியாளர்கள் தான். ஆசிரியர்கள், மருத்துவர், கல்வியாளர்கள் போன்ற கல்வி நிபுணர்கள், ஏன் சட்ட நீதிபதி கூட நாட்டின் களவு கொள்ளை போன்ற அனைத்து விடயங்களிலும் ஒரு கல்வி தேவைப்படுகின்றது. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அதிகம் செல்வாக்கு செல்வர் கல்வியாளர்களே என்று நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன். இன்னும் சற்று யோசித்து பாருங்கள் எதிரணி சகோதரிகளே. ஒரு ஜனாதிபதியை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் ஒரு விடயத்தை ஆலோசனை செய்கின்றார்கள். அவர்கள் செல்வத்தை வைத்து ஆலோசனை செய்கின்றார்கள். இல்லை, கல்வியாளர்கள், அமைச்சர்கள், அவர்கள் படித்து பட்டதாரியானவர்கள். அவர்கள் தான் அந்த நாட்டின் ஒரு வளர்ச்சியை தீர்மானிக்கின்றார்கள். உங்கள் செல்வத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் கூற போனால் ஏன் கல்வியாளர்கள் கூட நாட்டை வளர்ச்சிக்கு உதவுகின்றார்கள். அலி இப்னு சீனா என்று பலர்களை சொல்லிக் கொண்டு போனார். அவர் ஒரு மருத்துவர், விஞ்ஞானி, வானியலாளர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் கூறப்போனால் ஒரு விழாவை எடுத்துக்கொள்வோம். அந்த விழாவில் கல்வியாளர்களே தான் முக்கியத்துவம் பெறுகின்றனர். செல்வந்தர்கள் ஒரு பொம்மை போல் தான் காட்சியளிப்பார்கள். அவர்கள் அந்த நிகழ்வுக்கு ஒரு முக்கியத்துவமாக கருதுவதில்லை என்பதை கூறி விடை பெறுகிறேன். நல்லது. காலத்துக்கு ஏற்ற தலைப்பு இது. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அதிகம் செல்வாக்கு செலுத்துபவர்கள் யார் என்ற அடிப்படையிலே இவர்கள் வாதம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இனி இரண்டாவது போட்டியாளர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். இரண்டாவது போட்டியாளர் சுலைமானியா கல்லூரியில் இருந்து ரம்லாவை அழைக்கின்றோம். வாருங்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திட்டம் திட்ட அறிவிருக்கலாம், ஆனால் திட்டத்தை முடிக்க பணம் வேண்டுமே. கனவுக்கான கல்வி இருக்கலாம், ஆனால் கனவை நனவாக்க செல்வம் வேண்டுமே. கல்வி என்பது ஒரு நாட்டின் மூளை என்றால் செல்வம் என்பது அந்த நாட்டின் ரத்தம். ரத்த ஓட்டம் நின்றால் மூளை வேலை செய்யாது. எனவே நாட்டின் வளர்ச்சிக்கு செல்வந்தர்களே முதன்மையானவர்கள் என நான் இங்கு ஆணித்தரமாக கூறுகின்றேன். என் எதிர்த்தரப்புவாதியினர் கூறினார், ஒரு நாட்டை செய்வதற்கு கல்வியாளர்கள் தான் அதிக முக்கியம் செலுத்துகின்றார்கள் என்று. சற்று சிந்தித்து பாருங்கள் என் எதிர்த்தரப்புவாதியினரே. வார்த்தை பேசுவது எளிது நடுவர் அவர்களே, ஆனால் வாழ்க்கை நடத்துவதற்கு பணம் வேண்டும். ஒரு நாட்டை நடத்துவதற்கு செல்வந்தர்கள் இல்லை என்றால் அந்த நாட்டை ஒரு போதும் முன்னேற்ற முடியாது என்பதை நான் இங்கு கூறுகின்றேன். அறிவு மட்டும் போதும் என்கின்றீர்களே என் எதிர்த்தரப்பு வாணியரே. ஒரு விஞ்ஞானியின் ஆராய்ச்சிக்கு தேவையான கோடிக்கணக்கான ரூபா நிதியை ஒரு கல்வியாளர் சொந்தாட்டமாக திரட்ட முடியுமா? பட்டம் வாங்கிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாமல் திரண்டு போவதை நீங்கள் காண்கின்றீர்கள். அவர்களுக்கு வேலை கொடுக்க ஒரு தொழிலாளர் தானே நாட்டின் தேவையை தீர்க்கின்றார். கல்வியாளர்களை விட செல்வந்தர்களே முதன்மை வகிக்கின்றது என்பதை நான் உறுதியாக கூறி இவ்விடத்திலிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி. நல்லது. அது இரண்டாவது போட்டியாளர் சுலைமானியா கல்லூரியில் இருந்து. இனி நாங்கள் கராகுட முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் இரண்டாவது போட்டியாளருக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். எம்ஆர் ஆயிஷா, வாருங்கள். கல்வியை தேடும் வழியில் ஒருவன் நடந்தால் அவனுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு செல்லும் வழியை இலகுவாக்கிறான் என்ற கூற்றோடு ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அதிகம் செல்வாக்கு செலுத்துபவர்கள் கல்வியாளரே. கல்வி மூலம் தான் மனித வளம் உருவாகின்றது. கல்வி இல்லாமல் உலகமே இயங்காது. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு கல்வியாளர்களின் யோசனையையே எடுத்துக்கொள்கின்றார்கள். நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் முக்கிய மனித வளம் மருத்துவர், பொறியியலாளர், விஞ்ஞானிகள். கல்வியலாளர்களின் கல்வி சிந்தனை இல்லாமல் ஒரு நாடு முன்னேற மாட்டாது. ஒரு நாடு உற்பத்தியில் தான் தங்கி காணப்படுகின்றது. அந்த உற்பத்தியை உற்பத்தி செய்வதற்கு சிறந்த ஒரு கல்வியாளர் தேவை. இக்காலகட்டத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சி காணப்படுகின்றது. ஆனால் செல்வந்தர்களுக்கு அதனை பணம் கொடுக்க மட்டும்தான் முடியும். ஆனால் ஒரு கல்வியாளர் தான் அதனை யோசித்து இப்படி பண்ண வேணும் என்று அவர்கள் யோசித்து அவர்கள் செய்வார்கள். என் எதிர்த்தரப்பு சகோதரி கூறினார், தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு செல்வந்தர்கள் தான் முக்கியம் வகிக்கிறார்கள் என்று. இல்லை, ஒரு போதும் இல்லை.
செல்வந்தர்கள் பணத்தை கொடுக்கலாம், ஆனால் கல்வியாளர்கள் மூலம்தான் இக்காலகட்டத்தில் காணப்படும் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைகின்றது. இக்காலகட்டத்தில் புதிய வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதற்கு காரணம் கல்வியாளர்கள் இதை கண்டுபிடிக்காவிடின் நாங்கள் இக்காலத்தில் கூட மாட்டு வண்டியில் தான் சென்றிருக்கக்கூடும். கல்வி அறிவு மற்றும் திறன்களை புதிய அறிவு கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகள் மூலம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு கல்வியாளர்களே பங்கு வகிக்கின்றனர். உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் கூறுகிறேன், கல்வியாளர்களே நாட்டின் வளர்ச்சிக்கு அதிகம் செல்வாக்கு செலுத்துகிறார்கள் என்று. வாய்ப்புக்கு நன்றி. நல்லது. இனி நாங்கள் மூன்றாவது போட்டியாளர் சுலைமானியா கல்லூரியில் இருந்து MSF இல்மா, வாருங்கள். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே, காசு இல்லாதவன் செல்லா காசு என்று அக்கால கவிஞர்களே கூறியுள்ளன. பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்பார்கள். இதிலிருந்து நீங்கள் அறியவில்லையா பணத்தின் வலிமையையும் அதன் அவசியத்தையும்? என் எதிர்த்தரப்பு வாதியினரே, நீங்கள் கூறினீர்கள் உற்பத்தி இப்படி பண்ணினால் கல்வியாளர்கள் தானாம் உற்பத்தி இப்படி பண்ணினால் அப்படி பண்ணினால் வேணுமென்று ஆலோசனை வழங்குவார்கள் என்று. ஆனால் ஆலோசனை மட்டும்தான் அவர்களுக்கு வழங்க முடியும். அந்த ஆலோசனையை எத்தி வைப்பது செல்வந்தர்களால் மாத்திரமே தான் அந்த எத்தி வைக்க முடிகிறது. புதிய தொழில்களை உருவாக்குவதற்கும் நிறுவனங்களை உருவாக்குவதற்கும் வேலை வாய்ப்புகளை உயர்த்துவதற்கும் வறுமையை ஒழிப்பதற்கும் உங்கள் கல்வியாளர்கள் அல்ல செல்வந்தர்களாலேயே முடிகின்றன. பாதைகள், அதிவேக சாலைகள், மேலும் பள்ளிகள், மருத்துவமனைகள் கட்டுவதற்கு தேவையான நிதிகளின் பெருந்தொகை செல்வந்தர்களால் மற்றும் அவர்களால் நடத்தும் நிதி நிறுவனங்கள் மூலமே பெற்றுக் கொள்ளப்படுகின்றன. பங்கு சந்தை விரிவாக்குவதற்கும் நிறுவனங்களில் கூட செல்வந்தர்கள் செய்யும் முதலீடுகள் தான் காரணமே தவிர உங்களுடைய பட்டங்களோ பதவிகளோ அல்ல. ஒட்டுமொத்த GDP வளர்ச்சிக்கும் செல்வந்தர்களே உதவுகின்றன. பல செல்வந்தர்களால் நடத்தப்படும் அறக்கட்டளைகள் மூலம் எத்தனையோ ஏழை எளியவர்கள் வாழ்க்கை முன்னேற்றிக் கொள்கின்றன. உங்களுடைய கல்வியாளர்களால் கூட இன்று பணத்தை பெற்றுத்தான் கல்வியை வழங்குகின்றார்கள். உங்கள் கல்வியாளர்கள் என்ற பட்டமானது வாருங்கள் இரியுங்கள் என்று கூற மாட்டார்கள். 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் என்று பணத்தை அறவிடுகிறார்கள். அதற்கு உதவுவது யார்? செல்வந்தர்களே. நான் இறுதியாகவும் உறுதியாகவும் மறுதியாகவும் கூறுகிறேன், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதிகம் செல்வாக்கு செலுத்துவர்கள் செல்வந்தர்களே என்று ஆணித்தனமாக அடித்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நல்லது. அது சுலைமானியா கல்லூரி அணியில் இருந்து மூன்றாவது போட்டியாளர் MSF இல்மா. இனி நாங்கள் கராகுட முஸ்லிம் மகாவித்யாலய அணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்ற மூன்றாவது போட்டியாளர் AYF ஃபஹமா, வாருங்கள். ஆம், நாட்டின் கட்டிட கலைஞர்கள் கல்வியாளர்களே. கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம்! இஸ்லாத்தின் பக்கம் பார்த்தோமானால் அல்லாஹ் இறுதி தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கவில்லையே எதிர்த்தரப்பினரே. முதல் அல் குர்ஆன் வசனம் இக்ரா, ஓதுவீராக. கல்வியை தான் அல்லாஹ் கொடுத்தான், நபி அவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கவில்லையே. அதே போல என் எதிர்த்தரப்பு வாதி கூறினால், நிறுவனங்கள் தொழிற்சாலைகளை கட்டி நாட்டை செல்வந்தர்கள் முன்னேற்றுகிறார்களாம். ஆனால் கருத்தை கொள்ளுங்கள், அந்த தொழிற்சாலைகளை கட்டுவதற்கு கூட திட்டத்தை போட்டு கொடுத்தது ஒரு பொறியியலாளர், அவன் ஒரு கல்வியாளர். அவனது திட்டம் இல்லாவிட்டால் கட்டிடம் இல்லை, கல் தான் இருந்திருக்கும் என்பதை இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியாளர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இந்நாட்டில்! ஜப்பான், சிங்கப்பூர் போன்ற நாடுகள் முன்னிலை வகிக்கிறது. என்ன காரணம்? செல்வமா? இல்லையே இல்லை. அந்த நாட்டில் காணப்படும் தொழில்நுட்ப வளர்ச்சி, அறிவு, இதுதான் அந்த நாட்டின் முக்கியத்துவம் முன்னேறி இருப்பதற்கு காரணமாக உள்ளது. அதே போல நாடுகள் தோறும் ஏன் பல்கலைக்கழகங்கள், ஏன் கல்லூரிகள், இலவச கல்லூரி, சப்பாத்திலிருந்து ஆடை வரை ஏன் இலவசம்? கல்வியின் முன்னேற்றம், கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து. ஏனென்றால் ஒரு நாட்டில் ஒரு பிரச்சினை, பொருளாதார ரீதியான பிரச்சினை வந்தால் அந்த பிரச்சினைக்கான தீர்வை முடிவெடுக்க தர்க்க ரீதியான சிந்தனை, ஆளுமை கொண்டவர்கள் கல்வியாளர்கள். செல்வந்தர்களுக்கு பணத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. பணம் சேர சேர பயந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே எனது அணிசார்பான வலுவான நிதர்சனமான உண்மையை நான்
இவ்விடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் வளர்ச்சிக்கு அதிகம் செல்வாக்கு செலுத்துபவர்கள் கல்வியாளர்களே. நல்லது. அது கராகுட முஸ்லிம் மகா வித்யாலய அணியின் 3வது போட்டியாளர் ஃபஹுமா. இனி அதே அணியில் இருந்து 2வது சுற்றில் தொகுப்புரை வழங்குவதற்காக நாங்கள் அழைக்கின்றோம் அணியின் தலைவி ஷீமா. வாருங்கள். நீங்கள் கூறினீர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு அதிகம் பணத்தை வைத்துத்தான் செலவு செய்ய வேண்டும் என்று. பணம் இங்கு முக்கியமில்லை சகோதரிகளே, கல்வி தான் முக்கியம். ஒரு மனிதனை நல்வழியில் நடத்தி செல்வதற்கு கல்வியாளர்களே தேவைப்படுகின்றனர். ஒழுக்கமான இளம் சந்ததியினரை உருவாக்குவதற்கும் கல்வியாளர்களே தேவைப்படுகின்றனர். இன்னும் கூற போனால் மருத்துவமனையை கட்டி வைத்து வேடிக்கை பார்க்க முடியுமா? அங்கு வேலை செய்வர் யாரு? உங்கள் செல்வந்தர்களா? இல்லை, கல்வியாளர்கள் இருந்தால்தான் ஒரு கட்டிடம் இயங்கும், ஒரு செல்வம் வளர்ச்சி அடையும். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னும் கூற போனால் இன்னும் ஒரு நாட்டின் அபிவிருத்தியை எடுத்துக்கொண்டால் நாட்டின் முக்கியத்துவத்துக்கு கல்வியாளர்களே தேவைப்படுகின்றனர் என்று கூறுகிறேன். மீண்டும் நிறுவனங்கள், ஒரு நிறுவனம் ஒன்றை உருவாக்க முடியும், அதனை செயற்படுத்துவதற்கு யாரு தேவை? கல்வியாளர்களே. உங்கள் பணத்தை வைத்து வெறும் பொருட்களை மட்டும்தான் வாங்க முடியும். இன்னும் பணம் கொடுக்க குறையும். கல்வி அப்படி இல்லை, கொடுக்க கூடும் என்று கூறுகின்றார்கள். இன்னும் கூற போனால் நபி அவர்களும் கூறியிருக்கின்றார்கள், உங்கள் கல்வியை நீங்கள் எல்லோரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். செல்வத்தை நீங்கள் கொடுத்தால் உங்கள் செல்வம் குறையும் தானே சகோதரிகளே. இன்னும் கூற போனால் ஒரு விடயத்தை ஆலோசனை செய்ய வேண்டும். அந்த ஆலோசனையை வழங்குவர் யார்? கல்வியாளர்கள் தானே. உங்கள் செல்வத்தை பணத்தை வைத்து அந்த ஆலோசனையை வழங்க முடியாது தானே. கல்வியாளர்களும் செல்வந்தர்களும் கல்வியாளர்களே தேடுகின்றார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆகவே உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் கூறுகின்றேன், ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வியாளர்களே முக்கியத்துவம் பெறுகின்றனர் என்று. அடுத்து நாங்கள் தொகுப்புரை வழங்குவதற்காக கண்ணத்தோட்ட சுலைமானியா கல்லூரி அணியின் தலைவி மஹிஷாவுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது எதிரணியினர் முயலுக்கு 4 கால் இருக்கும் போது முயலுக்கு 3 கால் தாய் இருக்கிறது என்று வாதிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அரைத்த மாவையே அரைத்து விட்டு சென்ற என் எதிர்த்தரப்பினருக்கு கூறுகின்றேன், இன்று சமூக முன்னேற்றத்துக்கு கல்வியாளர்கள் அல்ல முக்கியத்துவம் வகிக்கின்றது. இங்கு ஒரு சமூக முன்னேற்றத்துக்கு செல்வந்தரே முக்கியத்துவம் வகிக்கின்றது. இவர்கள் கூறினார்கள், ஜப்பான் போன்ற நாடுகள் இன்று முன்னேறுவதற்கு அவர்களுக்கு செல்வந்தம் முன்னணி வகுக்கவில்லையாம். இதற்கு நான் உதாரணம் ஒன்றினை கூறுகின்றேன், கேளுங்கள். ஜப்பானில் ஐக்கியோ மோரிட்டோ நிறுவனம் 2ஆம் உலகப் போர் காலத்தில் ஜப்பானை சிதைத்து போயிருந்தன என்ற பிரம்பம் இருந்தது. ஆனால் மோரிடா போன்ற செல்வந்தர்கள், சோனி போன்ற உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களை உருவாக்கி ஜப்பான் ஒரு தொழில்நுட்ப வல்லரசராக மாற்றினார்கள். ஒரு நாட்டின் கௌரவத்தை, நாணய மதிப்பை உலக சந்தையில் உயர்த்துவது அந்த நாட்டு செல்வந்தரின் வணிக திறமையே, கல்வி திறமை அல்ல. உங்களிடம் எவ்வளவு கல்வி இருந்தாலும் வேலை இல்லை. அந்த கண்டுபிடித்த கல்வியின் புதிய நுட்ப முறையினை முன்னேற்றுவதற்கு பணம் இல்லை என்றால், ஆகவே எதிர்த்தரப்பினரே இன்று ஒரு முக்கிய இதாக இருக்கிறது செல்வம் தான் ஒரு நாட்டின். விதைப்பவன் யாராக இருந்தாலும் நிழலை உழைத்து உரம் போட்டு அறுவடை இயக்கத்தை வாங்கி சந்தை உருக்குவான். செல்வந்தன் உழைப்பு மட்டும் இருந்தால் பசி தீரும், ஆனால் முதலீடு இருந்தால் மட்டுமே ஒரு சேதனம் செய்யும். எனவே என் எதிர்த்தரப்பினரே, ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அதிகம் செல்வாக்கு செலுத்துவது செல்வந்தர்களே என்பதனை ஆணித்தரமாக கூறிவிட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம். நல்லது. 2 அணியினருமே சிறந்த முறையில் உதாரணங்களை முன்வைத்து வாதிட்டார்கள். ஆம், ஒரு நாணயத்துக்கு 2 பக்கமும் எந்த அளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம்தான் இந்த 2 துறையும் நாட்டின் முன்னேற்றத்துக்கு என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. கல்வி என்பது மென்திறன், சாஃப்ட் ஸ்கில் என்று சொல்லுவார்கள். அது இல்லாமல் நாங்கள் எந்த துறையும் முன்னேற்றம் காண முடியாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இவர்கள் சொல்வது போல அந்த அறிவை நாங்கள் பிரயோகிப்பதற்கு ஒரு செல்வம் கட்டாயம் தேவை, முதலீடு தேவை. எனவே 2 துறையும் முக்கியம்தான். ஆனால் இவர்கள் வாதிட்டதில் எந்த தரப்பினர் நாங்கள் சொன்ன விதிமுறையின்படி விவாதித்தார்கள் என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். எனவே அந்த விதிமுறைகளின் படி எங்களுடைய நடுவர்கள் புள்ளியிட தயாராக இருக்கின்றார்கள். பார்க்கலாம் இந்த 2 அணியில் இருந்தும் எந்த அணி அடுத்த சுற்றுக்கு தெரிவாக போகின்றது என்று.
தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூலம் கலை மற்றும் வர்த்தக பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலாருக்கும் பிரத்யேகமாக காப்போத உயர்தர கல்வியுடன் HND சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பையும் சமகாலத்தில் வழங்கும் இலங்கையின் ஒரே உயர்கல்வி நிறுவனம் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாட போதனை, உணவு, தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான ரம்மியமான சுற்றுச்சூழல். பாடநெறியை தொடரும் அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணனி ஒன்று இலவசம். பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல. தொலைபேசி இலக்கம் 077 419 12 12. நல்லது, நடுவர்களின் முடிவு கிடைக்க பெற்றிருக்கின்றது. 2 அணிகளுமே என்னுடைய இடப்புறமாக இருக்கின்ற கராகுட முஸ்லிம் மகாவித்யாலயம், அதே போல வலப்புறமாக இருக்கின்ற கண்ணத்தொட்ட சுலைமானியா கல்லூரி, 2 அணிகளுமே சிறந்த முறையிலே அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே விவாதம் புரிந்தார்கள். ஆனால் நடுவர்களின் தீர்ப்புப்படி என்ன முடிவு வந்திருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இவர்களில் சிறந்த ஒரு பேச்சாளர், டிபேட்டர் தெரிவாகி இருக்கின்றார். அவர் யார் என்றால், கராகுட முஸ்லிம் மகாவித்யாலய அணியில் இருந்து MYF ஃபஹ்மா அவர்களே சிறந்த விவாதியாக தெரிவாகின்றார். எனவே அவருக்கு உற்சாகமான கரகோஷம். நல்லது, சிறந்த விவாதி யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இனி இவர்களில் இருந்து அடுத்த சுற்றுக்கு தெரிவாகும் அணி எது? 35 புள்ளிகள் வித்தியாசத்தில் ஒரு அணி முன்னேறுகிறது. என்னுடைய வலப்புறமாக இருக்கின்ற சுலைமானியா கல்லூரி பெற்றுக்கொள்ளும் புள்ளிகள் 235. உங்களுடைய உற்சாகமான கரகோஷம். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இனி 35 புள்ளிகள் வித்தியாசத்தில் 270 புள்ளிகளை பெற்று கராகுட முஸ்லிம் மகாவித்யாலய அணி அடுத்த சுற்றுக்கு தெரிவாகின்றது. எனவே அந்த அணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே போல கண்ணத்தொட்ட சுலைமானியா கல்லூரிக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். ஏட்டுக்கு போட்டியாக இந்த இடத்தில் வந்து பயமில்லாமல் கூச்சமில்லாமல் மேடையில் பேசுவது என்பதும் ஒரு கலைதான். எனவே பேச்சுக்கலைக்கு ஒரு சிறந்த இடம்தான் இந்த விவாத மேடை என்பதையும் நாங்கள் இந்த வேளையிலே கூறிக்கொண்டு, உங்கள் 2 அணிகளுக்கும் வாழ்த்துக்கள். எங்களுடைய நடுவர்கள், பார்வையாளர்கள், அதிதிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து நாங்கள் விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விவாத மேடை.